வணக்கம். சர்வமோசன் மக்களுக்காக சுகந்தா பாட்டி அப்படி சிஸ்டுவோட அமக்களமாக ஸ்டைலாக நிற்கிறா. இன்றைக்கி ஒரு ஐட்டம் பண்ண போகிறா. என்னங்கிறத பார்த்துருவோம். அம்மா என்னம்மா ரெடியா? ரெடி. ரைட். கண்ணாடி அவுத்துட்டா. என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பார்க்கலாம். தேங்காய் தொகையில் அரைக்க போகிறேன். தேங்காய் தொகையில் அரைக்க போகிறேன். அதுக்கு முதல்ல தேங்காய் வேணுமா? தேங்காய் வேணும். சரி. ஒரு கப்பு தேங்காய் முடி. சரி. அப்புறம் மிளகா வத்தல். மிளகா வத்தல். கடுகு. கடுகு. உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு. கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு. பெருங்காயம். பெருங்காயம். புளி. புளி. பச்சை மிளகாய் வேணும்னா இது பச்சை மிளகாயில ஒன்று குறைச்சிக்கலாம். குறைச்சிட்டு பச்சை மிளகாய் வச்சுக்கணும். போட்டு இந்த வதக்கி பண்ணால் நான் வாசனையாக இருக்கும். வாசனையாக இருக்கும். பச்சை மிளகாய் வேண்டாம்னா வரமிளகாவே அரைச்சிக்கலாம். ஃபுல்லாகவே வரமிளகாய் வச்சுக்கலாம். இவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ் இதுக்கு. ஆமாம். இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இது இப்போ வச்சிருக்கிறது எத்தனை பேருக்கு? ஒரு 2-3 பேருக்கு சமைக்கணும். 3 பேருக்கு சாப்பிடலாம். 3 பேர் சாப்பிடலாம். கொஞ்சம் நர அரைக்கணும். இது எல்லாத்தையும் வறுத்துக்கணும். முதல்ல வறுத்துட்டு அரைக்கணும். எப்படி அரைக்கிறாங்கிறத பார்ப்போமா? என்ன எண்ணெய் குத்த போறியா? ஆமாம். என்ன எண்ணெய்? எந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறதோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னது? இது ஒரு ஜாடி மாதிரி வச்சுட்டு இருக்கா? இது ஜெக்கு. இந்த காலத்தில் காஃபி பால் டிகாஷன் எல்லாம் வச்சுட்டு இருந்தோம். ட்ரெயினில் போகிறச்சு எடுத்துன்னு போய் வைக்கும். கையில் எடுத்துன்னு போகிறது சௌரியமாக இருக்கும். இப்போ அதெல்லாம் வேண்டான்னு எத்தனையோ நவநாகரிகத்தில் எத்தனையோ வந்திருக்கு. சத்தமாக பேசலாமே. நவநாகரிகத்துலன்னு சொல்ல. ஆமா, நவநாகரிகம் அப்படி சொல்ற. அப்படி வந்து நிறைய வந்ததுனால இதெல்லாம் நியூஸ் இல்லாத உள்ள போயிருந்தது. அதை இப்ப நம்ம எண்ணெய்க்கு உபயோகப்படுத்திக்கலாமேன்னு தோணிட்டு. வெரி குட். அதை எண்ணெய் கொட்டி வச்சுருக்கேன். ஆமாக்கிழமா குத்து எண்ணெயை குத்து. அதுல எண்ணெயை குத்திவிட்டு கடுகு போகணும். கடுகு முதல்ல வெடிக்க விட்டுக்கணும். சூப்பர். அடுத்தது ஒரு வரமிளகா போருமா? ஆமாம், பச்சை மிளகா போட்டுக்கலாம். பாக்கிக்கு பச்சை மிளகா போட்டுக்கிறேன். 1 போடுறியா 2 போட? 1 போருமா? அடுத்தது என்ன போட்ட? பெருங்காயம். இந்த 3 முதல்ல வெடிக்கணும். இதை வெடிச்சதுக்கு அப்புறம் தான் பருப்பெல்லாம் ஆட் பண்ணுவேன் இல்லையா? வெரி குட். இப்போ இதை அரைக்க போகிற அரைச்சுன்னு இருக்கச்சு இந்த பழைய காலத்துலலாம் ட்ரெயினில் போகிறச்ச இந்த ஜக் எடுத்துன்னு போவாங்கிறிய வெள்ளியில் கூஜா எடுத்துன்னு போகிற வழக்கம்டா? நம்ம ஆத்துலேயே வெள்ளி கூஜா இருக்கு. வெள்ளியில தான் கூஜா எடுத்துன்னு போய் அப்புறம் தான் மங்களம் வந்தது, எவர்சிலர் வந்தது, அப்புறம் இப்போ பாட்டில் வந்துருச்சு. பாட்டிலே வந்துருச்சு இப்போ. அதனால அதில் எடுத்துன்னு போகிறது. ஸோ வெள்ளி கூஜாவில் காஃபி எடுத்துன்னு போகிறது. ஆச்சாரம்னு ஒன்று வேற இருந்தது. ஆமாம். அதனால வெள்ளியில் கொண்டு போனால் எந்த தோஷமும் கிடையாது. அதனால வெள்ளி வச்சுப்பா. ஆமாம். சரி. இது என்ன இப்போ வெடிக்குமா? வெடிக்கும். வெடிச்சுட்டா? ஓ. அடுத்தது என்ன போட போற? கடலைப்பருப்பு போட்டுக்கேன். கடலைப்பருப்பு போடுற. வெரி குட். உளுத்தம்பருப்பு அதையும் போட்டுற வேண்டியதுதான். ஸோ இப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சவக்க வறுத்துக்க வேண்டியது. வறுத்துக்கணும். சரி. இப்போ நீ வெள்ளியில் எடுத்துன்னு போனோன்னு சொன்னியே, வெள்ளிங்கிறது ஆச்சாரங்கிறத விட அது கிருமி நாசினி இல்லையா? ஆரோக்கியமும் அதுல இருக்கு. அதுல வந்து அந்த அளவுக்கு வெள்ளி வந்து எந்த இதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்குங்கிறதுக்காக தான் அது அந்த காலத்துல யூஸ் பண்ணிருக்கா. வெள்ளியிலேயே பஸ்பம் பண்ணி சாப்பிடுறது உண்டு. ஸோ ஆச்சாரம்ங்கிறது ஒண்ணும் இல்ல, சுத்தமா இருக்கிறதுக்கு பேர் தான் ஆச்சாரம்னு பேரு. அவ்வளவுதான் இல்லையா? ஆச்சாரம்னு வச்சது சுத்தம். இந்த காலத்துல கையலமனம் காலலமனம் சொல்றால, அதெல்லாம் அந்த காலத்துல நிறைய இருந்திருக்கு. நடைமுறையில இருந்ததை விட்டுட்டா எல்லாரும். அதை விட்டுட்டா இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும். யாரும் ஒருத்தர் கை தொட்டு கூடாது, பார்த்தா கை கொடுக்கவே கூடாது, வணக்கம் கை கூப்பணுங்கிற ஸ்டேஜ் கொண்டு வந்துட்டா. இப்ப என்ன இது வெடிச்சுட்டா? இந்த பச்சை மிளகாயை போட்டு இதை வதக்கிக்கணும். பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிற வேண்டியதுதான். அடுத்தது அவ்வளவுதான், இறக்கணும். இதை இறக்கிட்டு இந்த புளியை போட்டு உப்பையும் போட்டு தேங்காயும் போட்டு அங்க வச்சு புளியை காமிச்சேன்னா எப்படி? எனக்கு நேரம் காமி. புளி எங்க இருக்கு? ஆஃப் பண்ணிடு. புளியை காமி பார்க்கலாம். இங்க இருக்கா புளி? எங்க நீ அங்க காமியா? எனக்கு அதுக்கு நேரம் காமிச்சேன்னா தெரியுமா? அவ்வளவுதான். வெரி குட். உப்பு எங்க வச்சிருக்கா? வெரி குட். உப்பு, தேங்காய் இதை போட்டு மிக்சியில அரைக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான் இல்லையா? அரைச்ச உடனே காமிக்கிறியா? தேங்காய் தூள் ரெடி ஆயிட்டா? கப்ல வச்சிருக்கா. அப்படி வெள்ளி கப்ல எடுத்து வச்சிருக்கா இல்லையா? அமக்களமா எடுத்து வச்சுட்டா, அரைச்சாச்சு. சரி. இதுக்கு அளவு சொல்ல மறந்து போயிட்ட போல இருக்கு.
ஒரு ஸ்பூன் போருமா 2 ஸ்பூன் வேணுமா? ஒரு ஸ்பூன் வந்துச்சுன்னா நம்ம தொகை எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். போட்டுக்கலாம். ஒரு மிளகாய் வத்தல் 2-3 பச்சை மிளகாய் வச்சுக்கலாம். வச்சுட்டா நல்லா இருக்கும். உப்பு தேவையான அளவு போட்டுட்டா சரியா இருக்குங்கிற. சரி, ஒரு பழமொழி சொல்லு பார்க்கலாம். வர வர மாமியார் கழுத போலானாலாம். வர வர மாமியார் கழுத போலான்னு கழுத மாதிரி பொதி சுமக்கிறான்னு அர்த்தமா? ஆமா, வர வர கெட்ட குணங்கள்லாம் வந்துருது அப்படிங்கிறதுக்காக சொல்ற நீ. ஆனா நீ சொல்றதுல ஒரு விதத்துல ஏத்துக்கலாம் கெட்ட குணங்கிறது. அது ஆக்சுவலா வர வர மாமியார் கழுதை போல இல்லம்மா, கைதை போல. கைதைனா ஊமத்தம்பூக்கு சொல்லுவா. ஊமத்தம்பூ பார்க்கறச்சே அழகா இருக்கும், அப்புறம் அதுக்கு விஷம் ஏறிடும். அதை காயா இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அதை சாப்பிட முடியாது, சாப்பிட்டா செத்து போயிடுவா. அந்த மாதிரி விஷமாயிடுறாளாம் மாமியார்லாம் அப்படின்னு அந்த காலத்து மாமியார் எல்லாமே ஓ மாமியார் அவளுக்கு மாமியார் அவளுக்கு மாமியார்லாம் சொல்லி வச்சிருக்கா போல இருக்கு. இருந்தாலும் பழமொழியை கைதைய கழுதைன்னு சொல்லிவிட்டாய் வாழலாம். ஆக்சுவலா அதை என்ன சொல்லணும்னா வர வர மாமியார் கைதை போல ஆனாள் அப்படின்னு சொல்லணும். சரி, மக்களுக்காக சர்வவாசன் சுகந்தா பாட்டி ஸ்டைல்ல தேங்காய் தொகையல் ஒரு பழமொழியோட நிறைவு பெறுகிறது.